सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda, 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 Kallana Venkateshwara, Govinda, 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 Kallana Venkateshwara, Govinda. Govinda, Govinda, Srinivasa Govinda, 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 Srinivasa Govinda, Niladri Nilayavasa Nitya Kalyana Karunamurti Govinda, Govinda, Tirumala Vasa Govinda, Govinda. Purna Purusha Govinda, Govinda, Tirumala Vasa Govinda, Govinda, Purna Purusha Govinda, Govinda, Tirumala Vasa Govinda, Govinda, Pundarikānana Govinda, Govinda, Chandana Charchita Govinda, Govinda, Papa Vinashaka Govinda, Govinda, Deva Pujita Govinda, 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 Srinivasa Govinda, 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 Srinivasa Govinda, Niladri Nilayavasa Nitya Kalyana Karunamurti Govinda, Govinda, Tirumala Vasa Govinda, Govinda. ఏడు కొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. ஏடு கொண்டலவாட வெங்கடரமண கோவிந்த கோவிந்த. பக்தர்களே, வைகுண்ட ஏகாதசி தின நல்வாழ்த்துக்களுடன் இந்த ரதோத்சவம் ஆரம்பமாகிறது. திருமலையில் வைகுண்ட ஏகாதசி அன்று ஆண்டிற்கு ஒருமுறை வரும் முக்கியமான ஏகாதசிகளில் இந்த ஏகாதசியும் ஒன்று. ஆனால் இந்த ஏகாதசி மிகவும் முக்கியமானது. வைகுந்தத்திலே சொர்க்கவாசல் திறக்கப்படும். இன்று திறந்து நாளை இரவு துவாதசி அன்று வைகுந்த வாசலை மூடுவார்கள். ஆனால் இந்த 10 நாளும் வைகுந்த துவாரம் திறந்திருக்கும். இதோ திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் ரதோத்சவத்திலே அந்த பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்பது போல அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இதோ தன்னுடைய தேவியர்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்று திருவீதி உலா வருவதற்காக ரதோத்சவத்திலே அதிரோகித்திருக்கிறார். என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பகவானை தரிசனம் செய்து கொள்வதற்காக. இந்த வேளையிலே பக்தர்கள் பெருமாளின் தரிசனம் செய்து கொண்டால் வைகுந்த பிராப்தி மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே எம்பெருமான் தன் தேவியர்களுடன் ரதத்தில் அதிரோகித்து திருவீதி உலா வரும் இந்த ரதோத்சவத்தை நாமும் சேவித்து அந்த பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று
இந்த விசேஷமான நன்னாளிலே பகவானை சேவித்து அவனுடைய அனுகிரகத்தை பெற விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, விஷ்ணு புராணம் மற்றும் புராணங்கள் அனைத்தையும், மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் போன்ற அந்த 18 கிரந்தங்களையும் நாம் படித்து பலன் பெறுகிறோம். அந்த பலனை பகவான் நமக்கு அளிக்கிறார். அதேபோல் ஏகாதசிகள், வருடத்திற்கு 24 ஏகாதசிகள். அதிலே வளர்பிறை, தேய்பிறை, ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசிகள் வரும். இந்த மார்கழி மாதத்திலே, தெலுங்கிலே புஷ்ய மாதத்திலே வரும் ஏகாதசிக்குத்தான் வைகுந்த ஏகாதசி என்று பெயர். அப்படி அந்த 24 ஏகாதசிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பகவானை நாம் செவித்தோமானால் இன்றைய தினம் அந்த பகவானுடைய நாமத்தை கூறிக்கொண்டே அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் செவித்து கொண்டோமானால் வைகுந்த பிராப்தி அடையும் என்றும் அந்த பகவான் நமக்கு எப்பொழுதும் அருளிச் செய்வார் என்றும் ஒரு நம்பிக்கை. பகவானை நாம் இப்பொழுது எப்படி சேவிக்கலாம் என்றால், பாதாதி கேசமாக சேவிப்போம். திருமலையிலே இதோ லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் பகவானை சேவிக்க வேண்டும். அந்த ரதத்திலே அதிரோகித்திருக்கும் பகவானை சேவித்து அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறவே இதோ பக்தர்கள் குழுமி அந்த ரதத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள், வடத்தை பிடித்து கொண்டு. அந்த வடத்தை பிடித்து இழுத்தால் நமக்கு எந்த வேதனைகளும் இருக்காதாம். வடக்கு மலையானை நோக்கி அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று. அக்ரே பசியாமி தேஜோ நிபிடதார கலாயாவலி லோபலீயம் பீயூஷாப்ல விதோசகம் ததுனம் ததுதரே திவ்யே கைசோர வேஷம் தாருண்யாரம் பரம்பரம் பரமசுக ரசாத் ஸ்வாத ரோமாஞ்சித அங்கை ராவிதம் நாரதாத்யர் விலசது உபனிஷத் சுந்தரி மண்டலைஸ்யா என்று. அதாவது, காயாம்பூவை போல மிகவும் அழகியதொரு ஒளிப்பிழம்பை நான் என் முன் காண்கிறேன். அதனால் நான் அமிர்தசரஸில் திளைக்கிறேன். அதையொட்டி அந்த ஒளி நடுவிலே குழந்தை பருவம் முடிந்து எவ்வனமாக ஆரம்பிக்கும் அழகுமிக்க ஒரு திவ்ய ஸ்வரூபத்தை காண்கிறேன். பரமானந்த ரசத்தை அனுபவித்து மெய்சிலிருக்கும் நாரதர் முதலிய ரிஷிகளாலும் உபனிஷதங்களே உருக்கொண்ட சுந்தரி மண்டலங்களாலும் அது சூழப்பட்டு இருப்பதையும் தரிசித்து கொண்டிருக்கிறேன். பகவானே என்று பாதாதி கேசமாக அந்த பகவானை வர்ணிக்கிறார்கள். எவ்வளவு அழகான வர்ணனை! அதிலும் இந்த திருமலை அப்பனுடைய அழகை நாம் கண்டு அந்த அழகை வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட அலங்கார பிரியன் இதோ ரதோத்சவத்திலே அதிரோகித்து தன்னுடைய தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். அதுவும் தங்கத்தேரிலே. பகவானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று இன்று நாள் முழுதும் எத்தனை முறை அந்த கோவிந்த நாமத்தை கூறினாலும் அவ்வளவு புண்ணியம் நமக்கு தருவார் பகவான். அப்படி அந்த பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். நீலாபம் குஞ்சிதாக்ர கனம மலதரம் சம்யதம் சாருபங்கியா ரத்னோத்தம் சாபிசராமம் வலயித முதயச்சந்திரகை பிஞ்சஜாலை மந்தாரஸ்திர நீவிதம் தவபிருத்து கபரி பார மாலோகயே சம் ஸ்னிக்த ஸ்வேத தோர்தவ புண்டராமபீச்ச சூலலிதாம் பாலேந்து வித்தீமன்று. அதாவது கருத்தும் நுனி கருண்டும் நுனி சுருண்டும் அடர்ந்தும் மாசற்று
பிரகாசிக்கும் உமது கூந்தல் அழகாக சுருட்டி மடித்து கட்டப்பட்ட சிரோமணியால் அழகு மிகுந்து சந்திரபிம்பம் போன்ற கண்களை உடைய மயில் தோகைகளால் சுற்றப்பட்டு மந்தார மாலைகளால் அலங்கரிக்க பெற்று விளங்குவதையும் பளபளக்கும் வெண்மையான நாமத்துடன் அழகு மிக்க இளம் சந்திரன் போன்ற நெற்றி தடத்தையும் நான் கண்டு கொண்டிருக்கிறேனே பகவானே, என்னை அருளிச் செய். இந்த வைகுந்த ஏகாதசி என்று உன்னுடைய தரிசனத்தை எங்களுக்கு அளித்து எங்களை காப்பாற்று என்று சொல்வது போல் இருக்கிறது அந்த பாசுரத்திலே. அதே போல் எப்படி என்றால் அந்த பகவானுடைய సంశోభితుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు అధికనుడు చిద్విలాసుడు శ్రీనివాసుడు శ్రీనివాసుడు సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు మధ్యాహ్న సంధ్యా సమయ వసంతోత్సవ సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు శ్రీ భూదేవి సతీ సమేతుడు శ్రీ వెంకటేశుడు శ్రీ వెంకటేశుడు నందకిశోర గోవింద గోకుల నందన గోవింద నందనందన గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద సకల కళ్యాణ సద్గుణ నిలయుడు సత్యధర్మ సంరక్షకుడు సర్వదేవతా సార్వభౌముడు సతత కరిరాజవరదుడు సకల కళ్యాణ సద్గుణ నిలయుడు సత్యధర్మ సంరక్షకుడు సర్వదేవతా సార్వభౌముడు సతత కరిరాజవరదుడు చిన్మయానంద సుధా సుందరుడు చిదచిదేశుడు చిన్మయానంద సుధా సుందరుడు చిదచిదేశుడు పరమైశ్వర్య పరిపూర్ణుడు పరబ్రహ్మ పరమాత్ముడు పరమాత్ముడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీ
வெங்கடேசாய. ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா. பகவான் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறான் என்று நமக்கு தெரியும். அது அந்த தசாவதாரங்களிலேயே நாம் காணலாம். அதேபோல் 108 திவ்ய தேசங்களிலும் அந்த பகவானை சேவித்து கொண்டு அவனுடைய திருநாமங்களை கண்டு அந்த திருநாமங்களை கூறிக்கொண்டே அந்த புண்ணியத்தை நாம் பெறலாம். அதேபோல் இந்த பகவான் 3வது 10 4வது திருமொழியிலே பசுக்களின் பின்னே வரும் கண்ணன் அழகை கண்டு அந்த இடை கன்னியர்கள் எப்படி அந்த பகவானின் மீது பக்தி செலுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைக்கோலோ வருகின்றதென்று சொல்லி மங்கை மார்சால கவாசல் பற்றி நுழைவனர் நிற்பன்னராகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்தொழிந்தனரே. வள்ளி நுண்ணி தழன்ன ஆடை கொண்டு வசையறுத்தி திருவரை விரித்து எடுத்து பள்ளி நுண்பதற்காக உடைவாள் சாத்தி பனைக்க சுந்தி பல தழை நடுவே முல்லை நன்னரு மலர் வேங்கை மலரணிந்து பல்லாயர் குழாம் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கனவளை இழவேன்மினே என்கிறார். அதாவது எல்லா இடங்களிலும் தோரணங்களும் மயிலிறகினால் ஆன குடைகளும் மத்தளங்களும் ஒரு தந்தியுடைய மத்தளி வாத்தியங்களும் பீலியாலான திருச்சின்னங்களும் இலைக்குழல் வேய்குழல் என்று குழல்களும் பாட்டுக்களும் இப்படி எல்லாம் நிறைந்திருக்க கன்றுகளை மேய்த்துவிட்டு திரும்பி வருகின்ற கோவிந்தனான கண்ணனுடன் வருகின்ற இடையர்களின் கூட்டத்தை கண்டு மழை பொழியும் மேகமானது தரையில் நடந்து வருகின்றது என்று சொல்லிக்கொண்டு இளம் பெண்கள் கண்ணனின் அழகை காண விருப்பப்பட்டு வீட்டு வாசல் வழியாக வெளியே செல்வாரும் மாமிமார் முதலியோருக்கு அஞ்சி அந்த இடத்திலேயே திகைத்து நிற்பாருமாக அவன் போன வழியெங்கும் தங்கள் நெஞ்சை அனுப்பிவிட்டு உண்ணுவதற்கு மறந்து விட்டார்களாம். அதாவது தாங்கள் சாப்பிடும் சாப்பாட்டை கூட சாப்பிடுவதற்கு நினைவில்லாமல் நினைப்பதற்கு நெஞ்சு வேணும். அது கண்ணன் பின்னால் போய்விட்டதால் நினைக்க கூட முடியாமல் போய்விட்டது என்று கூறுகின்றார்களாம். அப்படி ஆயர்பாடியிலே அந்த கண்ணபிரான் அவதரித்த நாளிலே அவன் சற்று வளர்ந்து பெரியவனாகி அவன் செய்யும் தீராத விளையாட்டுகளை நமக்கு தெரிவித்தவர் அந்த கண்ணபிரான். அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே துவாபர யுகத்திலே பக்தர்களே, இதோ திருமலை அப்பன் நமக்கு திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஆனந்த நிலையத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். வைகுந்த ஏகாதசி அன்று இந்த சிறப்பான ஆனந்த நிலையத்தை நாம் சேவிக்கும் பொழுது நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அந்த பக்தவத்சலன் பரந்தாமன். கோவிந்தா கோவிந்தா என்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி இதோ திருவீதி உலா வரும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கோவிந்த நாமத்தை கூறுங்கள், அந்த பரந்தாமனின் திருவடியை பற்றுங்கள், சரணாகதி செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள், அதாவது பெரியவர்கள். நாம் எவ்வளவு கோவிந்த நாமத்தை கூறினாலும் அவ்வளவு சிறப்பு. அதேபோல் வருடத்திலே 24 ஏகாதசிகளுக்கு என்ன பலன், இன்று இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு முக்கியமான பலத்தை பகவான் அளிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலில் சித்திரை மாதத்திலே அந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்று பெயர். அதாவது நமக்கு எத்தனை கோரிக்கைகள் இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை அந்த பகவான் நிறைவேற்றி வைப்பான். இரண்டாவது வைகாசி மாதத்திலே வரோதினி ஏகாதசி. அந்த வரோதினி ஏகாதசிக்கு
அந்த எம்பெருமானை செவித்தால் அனைத்து விதமான வரங்களையும் கொடுப்பவன். மோகினி ஏகாதசி, அதாவது ஏழை பணக்காரனாவானாம். அதேபோல் அபர ஏகாதசி, அந்த அபர ஏகாதசிக்கு நாம் இருந்தால் ராஜபிராப்தி கிடைக்குமாம். அடுத்தது நிர்ஜல ஏகாதசி, ஆகார சம்ருத்தி, அதாவது ஆகாரத்திற்கு குறைவில்லாமல் நம்மை அந்த பகவான் காப்பாற்றுவாராம். யோகினி ஏகாதசி, அடுத்து அந்த யோகினி ஏகாதசி என்று பகவானை சேவித்து விரதம் இருந்தால் பாபங்கள் எல்லாம் போகுமாம். அடுத்தது தேவசயனி ஏகாதசி, அந்த தேவசயனி ஏகாதசி என்று எம்பெருமான் ஆடி மாதத்திலே யோக நித்ரைக்கு சென்று விடுகிறார். அந்த 4 மாதங்களும் அவர் யோக முத்திரையிலே இருந்து நம்மை அருளி செய்வார். அடுத்தது காமிக ஏகாதசி, கோரின கோரிக்கைகளை நமக்கு தருபவர் அந்த எம்பெருமான். அடுத்ததாக புத்திரதா ஏகாதசி, இந்த புத்திரதா ஏகாதசியில் நாம் விரதமிருந்து பகவானை சேவித்தோமானால் சந்தான பிராப்தி கிடைக்குமாம். அடுத்தது அஜ ஏகாதசி, அதாவது பத்னி புத்திரன் இவர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பார்களாம் இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்தால். அடுத்து பரிவர்த்தன ஏகாதசி, இந்த பரிவர்த்தன ஏகாதசி அன்று யோகமும் சித்தி அடையுமாம். நமக்கு பகவானை செவித்து கொண்டு அந்த பரிவர்த்தன ஏகாதசியை கடைபிடித்தால் யோக சித்தியாகுமாம். அடுத்தது இந்திர ஏகாதசி, சம்பதலு, அதாவது சம்பத்துக்கள் ராஜ்யம் அரசும் நமக்கு கிடைக்குமாம். இதோ திருமலை கோவில் உள்ளே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். துவஜ ஸ்தம்பத்தையும் பலி பீடத்தையும் முன்பே அழகான புஷ்பங்களாலும் விளக்குகளாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு பூலோக வைகுண்டமாக கலியுக வைகுண்டமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். బంగారు మెడలలోన పరమాత్ముడు వాడే, సింగారాలు మీద మీద సేయరే చెలులు, బంగారు మెడలలోన పరమాత్ముడు వాడే, సింగారాలు మీద మీద సేయరే చెలులు, బంగారు మెడలలోన పరమాత్ముడు వాడే. పునుగుల నూనె తగనిండానంటుకుని గట్టిగా కస్తూరి అట కలివెట్టి, తట్టు పునుగుల నూనె తగనిండానంటుకుని గట్టిగా కస్తూరి అట కలివెట్టి, ముట్టులేని పన్నీట మజ్జన మాడెనిదే, ముట్టులేని పన్నీట మజ్జన మాడెనిదే, వెట్టదీర నిలుదరును విసరరే చెలులు, బంగారు మేడలలోన పరమాత్ముడు వాడే, సింగారాలు మీద మీద సేయరే చెలులు, బంగారు మెడలలోన పరమాత్ముడు వాడే. కప్పురపు గంధబొడి కడునిట్టే మెత్తుకుని కొప్పు దూవి ముడిచెను గొజ్జంగులెల్లా, కప్పురపు గంధబొడి కడునిట్టే మెత్తుకుని కొప్పు దూవి ముడిచెను గొజ్జంగులెల్లా,
తెప్పలుగా నిల్చుకొని తిరుమేన సొమ్ములెల్ల తెప్పలుగా నిల్చుకొని తిరుమేన సొమ్ములెల్ల దప్పిదేర విడమీరే తలకొని చెలులు బంగారు మేడలలోన పరమాత్ముడు వాడే సింగారాలు మీద మీద సేయరే చెలులు బంగారు మేడలలోన పరమాత్ముడు వాడే అలమేలు మంగను ఉరమందు ఇట్టెనించుకుని తులసి దండలు మోచే నిలువునను అలమేలు మంగను ఉరమందు ఇట్టెనించుకొని తులసి దండలు మోచే నిలువునను చలరేగి ఆరగించే శ్రీ వెంకటేశ్వరుడు చలరేగి ఆరగించే శ్రీ వెంకటేశ్వరుడు కొలువున్నాడు మోహాలు గుప్పరే చెలులు బంగారు நமோ మేడలలోన வெங்கடேசாய పరమాత్ముడు கோவிந்தா கோவிந்தா. அப்படி அந்த பகவானுடைய 24 ஏகாதசிகளை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். ஐப்பசி மாசத்திலே வரும் ஏகாதசி பாபாங்குச ஏகாதசி. இந்த ஏகாதசியில் நாம் விரதமிருந்து பகவானை செவித்தோமானால் புண்ணியங்கள் பலனை கொடுப்பாராம், புண்ணிய பலனை கொடுப்பாராம். அடுத்து ரமா ஏகாதசி. அந்த ரமா ஏகாதசி என்பது ஞான சித்தியை கொடுக்கும் ஏகாதசியாம். அடுத்து உற்பத்தி ஏகாதசி, அதாவது துஷ்ட சம்ஹாரம். பகவான் அவதாரம் எடுத்தது துஷ்ட சிக்ஷனை சிக்ஷ ரக்ஷனை என்று கூறும் அந்த பதத்திற்கு அவர் துஷ்ட சம்ஹாரத்தை செய்து பக்தர்களை அருளிச் செய்வார். அடுத்ததாக பிரபோதினி ஏகாதசி. அந்த பகவான் துயில் எழும் நாள், அதாவது அந்த ஏகாதசி என்று 4 மாதங்கள் யோக நித்ரையில் யோக முத்ரையில் துயில் கொண்ட பகவான் இந்த பிரபோதினி ஏகாதசி அன்று துயில் எழுகிறார். அடுத்ததாக மோக்ஷதா ஏகாதசி. இந்த ஏகாதசியை நாம் செவித்தோமானால், விரதமிருந்து பகவானை செவித்தால் மோக்ஷ பிராப்தி உண்டாகும். அடுத்தது காமதா ஏகாதசி. அந்த காமதா ஏகாதசியில் நாம் பகவானை சேவித்தோமானால் சபல அஜ்ஞான நிவர்த்தி, அதாவது சபல அஜ்ஞானம், அனைத்து நம்முடைய நலன்கள், அதாவது நாம் நல்ல விதத்தில் எண்ணி பகவானை சேவித்தோமானால் அவை அனைத்தும் கூட நமக்கு சித்தியாகுமாம். அடுத்தது புத்திரதா ஏகாதசி. இந்த புத்திரதா ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றும், அதாவது மார்கழி மாதத்திற்கும் தை மாதத்திற்கும் இடையில் வரும் இந்த ஏகாதசியைத்தான் புத்திரதா ஏகாதசி என்று சொல்லுவார்கள். அடுத்து கல்யாணி ஏகாதசி. கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும். அப்படி இவ்விதமாக அந்த பகவானுடைய ஏகாதசிகள் 24, ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசிகள். இப்படியாக நாம் பகவானை செவித்து கொண்டு அந்த இன்று வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை செவிக்கிறோம். அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை என்றும் பெற்று இன்று நாம் சொர்க்கவாசலுக்கு சென்று அந்த சொர்க்கத்தின் புண்ணியத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை சேவிப்போம். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீவாரி தங்கத்தேர் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவீதி உலா வரும் கைங்கரியத்தை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அந்த பகவான்
கற்பக கொடியின் நுண்ணிய இதழ் போன்று மிருதுவான ஆடையை கொண்டு தனது திருவரையிலே நன்றாக விரித்து உடித்து கொண்டு அது நழுவாதிருக்க அதன் மீது பெரிய கச்சுப்பட்டையை கட்டிக்கொண்டு பல்லியானது இடைவெளி இல்லாமல் சுவரை பற்றி கொண்டு இருப்பது போல உடைவாளை இடையில் செருகிக் கொண்டு அழகிய நறுமணம் வீசும் முல்லைப்பூ வேங்கைப்பூ இவற்றை தொடுத்த மாலையை அணிந்து கொண்டு ஆயர் பிள்ளைகளின் கூட்டத்தின் நடுவே மயில் தொகையிலான குடையின் நிழலிலே மாலை நேரத்திலே நந்தகோபன் மகனாக கண்ணன் வருவான். அவன் வரும் வழியில் அவனுக்கு எதிரே நின்று கொண்டு உங்கள் கை வளைகளை அவனிடம் இழந்து விடாமல் இருங்கள் என்று அந்த பாசுரம் கூறுகிறது. அதாவது சுரிகையும் தெருவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரை எனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். அருகே நின்றாள், என் பெண்ணோக்கி கண்டாள். அது கண்டு இவ்வூரார் ஒன்று புணர்கின்றதே. குன்றெடுத்து ஆனிரை காத்த பிரான் கோவலனாய் குழலூதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய். ஒன்றும் நில்லாதவளை கழன்று துகிலேந்திள முலையும் என் வசமல்லவே என்கிறாள். அதாவது குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர்தொழ நம்வினை ஓயுமே என்கிறார் நம்மாழ்வார். பக்தர்களே, அந்த நம்மாழ்வார் கூடிய அந்த கருத்தானது உண்மையானது. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் யார்? கண்ணபிரான். எதற்காக காக்கிறான் என்றால், அந்த ஆயர்பாடி மக்களை தேவேந்திரன் மிகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். எப்படி? ஒரு வார காலமாக மழைகளை பொழிந்து அவனை அந்த பகவானை சேவிக்க விடாமல் தடுத்து பகவானுக்கும் தனக்கும் போட்டி இருப்பதை அவரிடம் காட்டாமல் அங்கே ஆயர்பாடி மக்களிடம் காட்டுகிறான் தேவேந்திரன். அதற்காக அந்த ஆயர்பாடி மக்களை காப்பதற்காக பகவான் குன்றமேந்தி குளிர்மழை காக்கிறான். எப்படி என்றால், தன்னுடைய சுண்டு விரலினால் குடை போல் அந்த கோவர்தனகிரியை தாங்கிக் கொண்டு அதன் கீழே அந்த பக்தர்களை எல்லாம் ஆனிரை, அதாவது ஆயர்பாடி மக்களை எல்லாம் காத்து அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். அப்பொழுது தெரிகிறது பகவானுடைய மகிமை என்னவென்று. இவனிடம் சென்று நாம் சபதம் விட்டோமே, சவால் விட்டோமே என்று மனமிறங்கி மனமுருகி அந்த பகவானை பிரார்த்தனை செய்து அதன் பிறகு மோட்சத்தை பெறுகிறான் தேவேந்திரன். அதுபோல் நாமும் நம்முடைய கஷ்டங்களையும் குறைகளையும் பெருமாளிடம் கூறி அவனுக்கு ஒப்படைத்தோமானால் அவன் நம்மை அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் போல் நம்மையும் அருளிச் செய்வான் அந்த பக்தவத்சலன். அப்படிப்பட்டவன் துவாரகையிலே கண்ணனாகவும் கிருஷ்ணாவதாரத்திலே இங்கே கலியுகத்திலே திருவேங்கடவனாகவும் நமக்கு அருளிச் செய்து இதோ தங்கத்தேரிலே திருமலை அப்பனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த பகவானை சேவிப்போம். அந்த தங்கத்தேரினை சேவிக்கலாம். கேசவம் திருஷ்டுவார் அப்படி என்று கூறுவார்கள். அதாவது ரதோத்சவத்தை சேவித்தால் புண்ணியம் பல பெருகும், மறுபிறவி கிடையாது என்று. அதேபோல் அந்த பகவானை செவிக்கலாம் தங்கத்தேரிலே. கண்ணனுடைய உடைவாளையும் கண்டு வில்லையும் பூச்செண்டு உள்ள கோலையும் மேலாடையையும் அவனுடைய தோழன்மார்கள் கையிலே எடுத்து கொண்டு கண்ணனை பின்தொடர ஒரு தோழனுடைய தோளில் ஒரு திருக்கையை ஊன்றிக்கொண்டு மற்றொரு திருக்கையினால் மேயப்போன பசுக்கள் திரும்பி அவ்வாறு களைந்து வருகின்ற அந்த பசுக்கள் திரும்பி வருவதற்காக உதவேண்டிய சங்கை ஏந்திக் கொண்டு வீட்டிற்கு திரும்பி வருகிறான்.
அவ்வாறு களைத்து வருகின்ற கண்ணனின் மஞ்சள் மயமான திருமேனியையும் அவன் வடிவழகையும் அவன் வரும் வழியிலே அருகே நின்று கொண்டிருந்த என் மகள் வடிவழகையும் அவனை பொதுவாக பார்த்தாளாம். பிறகு வருபவர்களில் இவன் ஒருவன் காண்பதற்கு லட்சணமாக இருக்கின்றானே என்று எண்ணி அவனை உற்று பார்த்தாளாம். இதனை பார்த்த அந்த ஊரிலே உள்ளவர்கள் இவர்கள் இருவரையும் இணைத்து பேசுகின்றார்களே, இதற்கு என்ன செய்வது என்று பெண்ணின் தாய் கூறும் பாசுரமாம் இது. ஆயர் குலத்திலே பிறந்தவனும் கோவர்தன மலையை கொடையாக பிடித்து கடும் மழையிலிருந்து பசுக்கூட்டத்தை காத்தருளியனுமான கண்ணபிரானை புல்லாங்குழலை எப்பொழுதும் ஊதிக்கொண்டே கன்றுகளை காட்டிலே மேய்த்துவிட்டு தனது தோழர்களுடன் சேர்ந்து
கணேசாய். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை செவித்து கொண்டிருக்கிறோம். திருவீதி உலா வரும் காட்சியிலே மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான புண்ணியமான நன்னாள். இந்த நாளிலே பகவானுடைய நாமத்தை கூறிக்கொண்டு விரதமிருந்து அவனை சரணாகதி செய்து செவித்தோமானால் வைகுந்த பதவியை வைகுந்த பிராப்தியை நமக்கு கொடுப்பார் அந்த பகவான். அப்படி ஆயர் குலத்திலே பிறந்தவனும் கோவர்தன மலையை கொடையாக பிடித்து கொண்டு கடும் மழையிலே பசுக்கூட்டத்தை காத்தருளியோனுமான கண்ணபிரானை புல்லாங்குழலை எப்பொழுதும் ஊதிக்கொண்டு கன்றுகளை காட்டிலே மேயவித்து தன் தோழர்களுடன் சேர்ந்து இந்த வீதி வழியாக திரும்பி வரும் பொழுது பார்த்த பெண்ணானவள், நங்கையே, என்றும் இவனை ஒத்தவரை நான் பார்க்கவில்லை. என் தோழியே, வந்து அவனை காண்பாயாக. நான் அவனை கண்ட பொழுதே எனது புடவையானது இடையில் தங்காமல் சுழல்கின்றது என்கிறாளாம். என்றால் அந்த கண்ணபிரானை பார்த்த மகிழ்ச்சி. அதனால் தன்னுடைய சரீரத்தின் மீது உடம்பின் மீது இருக்கும் துணி கூட காற்றுக்கு பறந்து சென்றால் அதை கூட கவனிக்க முடியாத நிலை அவளது. அவ்வளவு பரவச நிலை. அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரான் தீராத விளையாட்டு பிள்ளையாக நம்மையெல்லாம் மகிழச் செய்கிறான். அதனால்தான் அவனுடைய விளையாட்டுகளை நாம் சேவித்து மகிழ்ச்சி அடைந்து அந்த பெருமாளை சேவிக்கலாம். எங்கே? துவாபர யுகத்திலே. கலியுகத்திலே வேங்கடவனை சேவித்து கொண்டிருக்கிறோம். வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு சுற்றி நின்றாயர் தழைகளிட சுருள் பங்கி நேத்திரத்திலால் அணிந்து பற்றி நின்றாயர் கடைத்தலையே பாடவும் ஆடக்கண்டேன். அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன். திருமாலிருஞ்சோலை என் மாயற்கல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்றெண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே சிந்துரமிலங்கி தன் திரு நெற்றிமேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தர அமுதன் அந்தரமு உழ வத்த தன் தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடு உடன் வளைகோல் வீச அந்தமொன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்தறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி என்கிறாள். அதாவது கை வளைகளும் என் கையில் நிற்காமல் சுழல்கின்றன. நான் சுமக்கின்ற என்னுடைய இந்த இளமுலைகளும் என் வசத்தில் இல்லை என்கிறாள். கண்ணனானவன் தோழர்களால் இடையர்கள் சூழ்ந்து கொண்டு மயில் தோகை குடைகளை பிடித்து கொண்டு வர தன்னுடைய சுருண்ட திருக்குழல்களை மயில் தோகைகளில் பீலி கண்களாலேயே அலங்கரித்து கொண்டு அந்த தோழர்களுடன் தலைவாசலில் கூடியிருந்து அவன் பாடவும் ஆடவும் நான் கண்டேன் என்கிறாள். அதன் பிறகு இப்படிப்பட்ட இவனை தவிர வேறு எவருக்கும் நான் உரியவள் என்று பிறர் பேசுவதை நான் பொறுக்க மாட்டேன். திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் என் மாயனான கண்ணனை எம்பெருமானை தவிர மற்றொருவருக்கு என்னை மணமுடிக்க விடமாட்டேன். ஆகையினால் நான் நம்மகள் வெற்றி கொண்டவனாக இந்த பெருமாளுக்கே தகுந்தவன் என்று நினைத்து அவனுக்கே என்னை மனம் முடியுங்கள். அப்படி கொடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு மனக்குழப்பமே உண்டாகும் என்கிறாள் இந்த பாசுரத்திலே. அதாவது விஷ்ணு சித்தராக அந்த விஷ்ணு சித்தருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் கிடையாது. அவர் அந்த எம்பெருமானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்டவருக்கு திடீரென்று ஒரு நாள் துளசி வனத்திலே, அதாவது திருத்துழாய் வனத்திலே
கண்டெடுக்கப்பட்ட பெண் குழந்தை கோதை ஆண்டாள். அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆண்டாள் என்றும் கோதை என்றும் சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் அவளுக்கு நாமத்தை சூட்டி பாசுரங்கள் மட்டுமல்லாமல் பூமாலைகளையும் பின்னுவதற்கு அந்த விஷ்ணு சித்தர் அவளுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அந்த பாசுரங்களை பாடிக்கொண்டே மாலைகளை தொடுத்து கொண்டே பகவானுடைய சேவையில் தன்னையும் தெரியாமல் ஈடுபட்டு விடுகிறாள் ஆண்டாள். கோதா என்றால் எப்பொழுதும் கொடுப்பவள், கோதை சூடி கொடுத்த நாச்சியார், ஆண்டாள் இவள் இந்த பூமி பிராட்டியின் அம்சமாக அவதரித்தவள். அப்படிப்பட்டவள் பகவானுடைய சேவையிலே திளைத்து அவனுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய முற்படுபவள் அந்த ஆண்டாள். அப்படிப்பட்டவள் அந்த மாலைகளை தொடுத்து தினந்தோறும் அந்த மாலையை தான் சூடி அங்கே இருக்கும் அந்த கிணற்றிலே தன்னை அழகு பார்த்து கொள்ளுவாளாம். அப்படி அழகு பார்த்து கொள்ளும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறேன் நான், இந்த மாலையைத்தானே பகவானுக்கு அனுப்பப் போகிறேன் என்று எண்ணுவாளாம். அதை பார்த்துவிட்ட விஷ்ணு சித்தர் ஒரு நாள் அவள் மீது கோபம் கொண்டு அந்த மாலையை விட்டு மறுமாலையை தொடுத்து கொண்டு சென்று பகவானுக்கு சமர்ப்பித்தாராம். பகவான் அப்பொழுது அந்த மாலையை அணிந்து கொண்டார். ஆனால் அன்று இரவே அவருடைய கனவிலே வந்து, விஷ்ணு சித்தரே, தாங்கள் புதிய மாலையை கொண்டு வந்து எனக்கு சாத்தினீர்கள், எனக்கு அந்த மாலை பிடிக்கவில்லை, ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையைத்தான் நான் விரும்புகிறேன், ஆகவே தயவு செய்து அவள் சூடி கொடுத்த அந்த மாலையைத்தான் எனக்கு சூட்ட வேண்டும் என்றாராம். விஷ்ணு சித்தர் பயந்து விட்டார். கனவிலிருந்து எழுந்து பார்க்கும் பொழுது யாரும் இல்லை அங்கே. ஓ, தான் தவறு செய்துவிட்டேன் என்று உணர்ந்து மறு நாளையிலிருந்து அந்த ஆண்டாள் அனுப்பிய மாலை, அதாவது சூடி கொடுத்த நாச்சியார், அவள் தான் சூடி கொடுத்த நாச்சியாரானாள். அப்படி இந்த மார்கழி மாதத்திலே 30 நாட்களும் காத்தியாயினி விரதத்தினை மேற்கொண்டு அந்த ரங்கமன்னாரை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளிருக்கும் அந்த பகவானைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அப்படி நோன்பு நோக்கிறாள். இன்று அந்த மார்கழி மாதத்திலே இந்த வைகுண்ட ஏகாதசி என்று அவளும் நோன்பு நோக்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் சேவிக்கும் கண்ணனான எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக திருமலையிலே தங்கத்தேரிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். அவனுடைய அந்த முழு உருவத்தையும், அதாவது பாதாதி கேசமாக சேவித்து கொண்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். இதோ கோவில் உள்ளே துவஜஸ்தம்பம், பலிபீடம் ஆகிய அவற்றை நாம் நேரடி ஒளிபரப்பில் இங்கிருந்தே சேவிக்கலாம். பக்தர்கள் உள்ளே சென்று கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு பகவானை சேவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்கள் இன்று பகவானை சேவிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ அந்த திருமலையிலே தங்க தேரானது வராக சுவாமியின் கோவில் அருகே அந்த பகவான் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம். பிரபோ பூர்ணமான கருணை கடலின் மெதுவான அலைகளால் சலிக்கும் புருவங்களின் விளையாட்டால் உள்ளத்தை கவர்கிறீர். கருத்து பளபளக்கும் அடர்ந்த இமை மயிர்களுடன் கூடி விளங்கும் பரந்த சிவந்த మన చేతికి చిక్కెను మగువలా
కృష్ణుడు ఆడే ఒట్టులు కొట్టినదే గొప్పున పట్టగదరె గొల్లె తలాల అప్పురపు పాలు వెన్నెలారగుంచి వారపట్టి అప్పురపు పాలు వెన్నెలారగుంచి వారపట్టి కప్పి తీసుకోరమ్మ తీయలాలా మన చేతికి చిక్కెను మగువలాల వినయాన వేడు కోరి వేడి కాంతలాల మన చేతికి చిక్కెను మగువలాల ఇంటింటి వాకిట వచ్చి ఇదే చక్కిలాలు తీసి అంటి పెనగులాడరే అంగనలాల ఇంటింటి వాకిట వచ్చి ఇదే చక్కిలాలు తీసి అంటి పెనగులాడరే అంగనలాల దండయే గోపాలులు తాను పరుగులు పెట్టి దండయే గోపాలులు తాను పరుగులు పెట్టి వెంటనే తగులరమ్మ వేదులాల మన చేతికి చిక్కిను మగువలాల వినయాన వేడు కోరి వేడి కాంతలాల మన చేతికి చిక్కిను మగువలాల కాకుసేసి చన్నులంటి కాగిలించుకొనవచ్చి ఏకతాలకు తీయరే ఇంతులాల కాకుసేసి చన్నులంటి కాగిలించుకొనవచ్చి ఏకతాలకు తీయరే ఇంతులాల ఈకడాల మేల్వంగనేని శ్రీ వెంకటేశుడు ఈకడాల మేల్వంగనేని శ్రీ వెంకటేశుడు వేయి కోరి తెచ్చి ముక్కరి వెలుతులాల మన చేతికి చిక్కెను మగువలాల వినయాన వేడు కోరి వేడి కాంతల నమో వెంకటేశాయ. பகவானே வெங்கடவனே சப்தகிரி வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று திருமலையிலே வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்கத்தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய். அப்படிப்பட்ட அந்த பகவானை இன்று வைகுண்ட ஏகாதசி என்று செவிக்கலாம், கைங்கரியங்கள் செய்யலாம், கோவிந்த நாமத்தை கூறலாம். பகவானே ஊத்து கொல்லாசி நாசம் ஹரிமணி முகுர பிரல்லோசத் கண்டபாலி వ్యాలోలత్ కర్ణాపా చాంచిత మకరమణి కుండల దొంత దీప్త్రం ఉన్మీల తంద పంక్తి సప్పుర తరుణ దరస్య బింబాదరాంత ప్రీతి ప్రస్యంతి మందస్మిత మధురం వక్రతత్ము
பாதசாம் என்று உயர்ந்து விலகும் மூக்கும் நீல கண்ணாடி போன்ற கன்ன பிரதேசங்களில் காதுகளில் இருந்து தொங்கும் மகர மணியான இரு குண்டலங்களும் ஒளி வீசும் பல்வரிசையும் கோவை பழம் போன்ற சிவந்த உதடுகளிடையே அன்பை பெருக்கும் புன்னகையும் கூடி இனிமையாக விளங்கும் திருமுகம் எனக்கு நன்றாக பிரகாசிக்கட்டும் என்று பாதாதி கேசமாக அந்த எம்பெருமானை வருணித்து கொண்டிருக்கிறார் அந்த ஆச்சாரியர். அதேபோல் அந்த ரத்ன கங்கணங்கள் கனிந்தவையும் சிவந்த அளிர் போன்ற உன் உள்ளங்கைகளை உடையவனுமாகிய இரு கரங்களால் ஒளிமிக்க நகங்களுடன் சேர்ந்ததால் விசித்திர வர்ணமுடைய புல்லாங்குழலை தாமரை போன்ற வாயில் வைத்துக்கொண்டு மதுரமான ராகங்களை தோற்றுவித்து உலகங்களை மனங்குளிரச் செய்யும் நாத பிரம்ம அமிர்தத்தால் என் செவிகளின் துவாரங்களையும் நீர் நனைத்தருளும் என்று வேண்டுகிறார். எவ்வளவு அழகான பாசுரத்திலே அந்த பகவானை பாதாதி கேசமாக நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ வண்ண வண்ண புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த திருமலை கலியுக வைகுண்டமாக நமக்கு தெரிகிறது. திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் தங்கத்தேரிலே ஸ்ரீ மலையப்ப சுவாமியை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று செவிக்கலாம் அந்த திருமலை அப்பனே. உத்சர்பத் கௌஸ்துப தீததி பிரணிதம் கோமலம் கண்டதேசம் வக்ஷஸ்ரீவத்சரம் ரம்யம் தரலதர சமுத்தீப்ர ஹாரப்பிரதானம் நானாவர்ண பிரசூனாவலி கிசலயினீம் வன்யமாலாம் லோலம்பாம் லம்பமானா முரசி தவ ததா பாவையே ரத்னமாலாம் என்று. எப்படி என்றால் கௌஸ்துப மணியிலிருந்து கிளம்பும் காந்தி குவையால் சிவந்து அழகாக விளங்கும் கழுத்தையும் ஸ்ரீவத்சத்தால் மனதை கவர்வதும் சலித்து பிரகாசிக்கும் முத்து மாலையுடையதுமான மார்பு பிரதேசத்தையும் பல வர்ண பூக்களாலும் தளிர்களுமாகி வண்டுகள் வட்டமிட்டு வனமாலையையும் அவ்வாறே மார்பில் தொங்கும் ரத்னமாலையையும் நான் தியானிக்கிறேன் என்று கூறுகிறார். எப்படி என்றால் இந்த நாராயணியம் என்ற நூலிலே பட்டத்திரே எவ்வளவு அழகாக விளங்கி அந்த விளக்கிறார் பகவானுடைய சௌந்தரியத்தை. அதாவது பாதாதி கேசமாக கீழிருந்து மேலாக நோக்கும் பொழுது அத்தனுடைய சௌந்தரியம் அந்த பகவானிடம் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அங்கங்களில் பஞ்சாரங்காரம் என்னும் சந்தன பூசின் வாசனை எங்கும் பரவி உலக மக்களை கவர்பவரும் மும்மூன்றான அநேக உலகங்கள் நம்மிடம் அடங்கி இருந்ததாலும் மெல்லிய இடையை உடையவரும் இந்திர நீல கல்லின் மேல் பொருத்தப்பட்ட உருக்கிய பொன் போல மிளிரும் மஞ்சள் பட்டாடை உடுத்தவரும் ஒளி வீசும் ரத்னமிழைத்ததும் கிங்கிணிகள் நிறைந்ததுமான அரைஞான் பூண்டவருமாகிய உன்னை தியானிக்கிறோம் என்கிறார்கள். அந்த பகவானை செவிக்கும் பொழுது அவருடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக பாதாதி கேசமாக வர்ணித்து கூறுகிறார்கள் அவருடைய மெய்யழகை. பகவானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று இதோ அந்த தங்க தேரினை பெண்களும் ஆண்களும் கலந்து, முக்கியமாக பெண்கள் அதிகப்படியாக இருக்கும் அந்த தேரினை இழுத்துக்கொண்டு வடத்தை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரதோத்சவம் கேசவம் திருஷ்டியா புனர்ஜென்ம நவித்தியத்தை என்பது அந்த ஒரு பழமொழி. அதாவது அந்த ரதோத்சவத்தை பார்த்தால் புனர்ஜென்மமே கிடையாது.
அப்படி அதிலே கேசவன் எழுந்தருளியிருக்கிறான். ஆகவே நமக்கு எப்பொழுதும் கவலை இல்லை. அந்த பகவானை தியானம் செய்து கொண்டு பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு இதோ பெண்கள் அனைவருமாக அந்த ரதத்தின் வடத்தினை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கைங்கரியம் போதும் நமக்கு, நம்மை பகவான் ரட்சிப்பதற்காக. பகவானே, வெங்கடவனே, சப்தகிரி வாசனே, கோவிந்தா கோவிந்தா என்று அப்படி திருமலை அப்பனை செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வராக புராணத்திலே ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, வராகம் என்பது விஷ்ணு எடுத்த வராக அவதாரத்தை குறிக்கும். 24,000 பாடல்களை உடைய முதல் வராக புராணம் இழக்கப்பெற்றதால் அந்த இடத்தை நிரப்ப 10,000 பாடல்களுடன் இப்பொழுது நாம் வராக புராணத்திலே இயற்றி சேர்க்கப்பட்டு அதை படித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இல்லாமல் வைஷ்ணவத்தை பற்றியே கூறுவதாகவும் விஷ்ணுவை சேவிப்பதற்கு ஒரு கையேடாகவும் அமைந்துள்ளது இந்த வராக புராணம். மற்றைய புராணங்களில் காணப்படும் புராணத்திற்குரிய 5 இலக்கணங்கள் இந்த புராணத்திலே இல்லை. பாஞ்சராத்திரா ஆகம விரிவாக பேசும் இப்புராணம் அதை மிக உயர்த்தி கூறி அதிலே சொல்லப்பட்ட முறையில் விஷ்ணு வெளிப்பட்டால் மிக உயர்ந்த நற்பலன்கள் அடையலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி பகவானுடைய அவதாரத்தை, அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழிறங்குதல் என்பது பொருள். தர்மம் தறிக்கெட்டு அதர்மம் மேலோங்கும் பொழுது கடவுள் மனித அல்லது விலங்கு அவதாரம் எடுக்கிறாராம். அந்த அவதாரத்தின் நோக்கம் தர்மத்தை நிலைநிறுத்த வருவதாகவும் அவதாரங்கள் 2 வகைப்படும். பரசுராமன் போன்றவர்களை அம்சாவதாரம் என்று கூறுவார்கள். இந்த அவதாரங்கள் அபார சக்தி உடையவை, ஆனாலும் பூரண அவதாரங்கள் ஆகாது. ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் போன்றவை பூரண அவதாரங்கள் ஆகும். பூரண அவதாரங்கள் 16 வகையான பண்புகளை பெற்றிருக்கும். 5 புலன்களோடு வாழ்வது முதல் 5 பகுதியாகும். மனம், சித்தம், புத்தி. అంతరంగములోనున్న హరియే గతిగాక చింతించి మొక్కితే తానే చేకొని రక్షించును. అంతరంగములోనున్న హరియే గతిగాక చింతించి మొక్కితే తానే చేకొని రక్షించును. పుట్టించిన కర్మమే పోషించకుండునట, పుట్టించిన కర్మమే పోషించకుండునట, వెట్టుగా మనసే మరపించునట. పుట్టించిన కర్మమే పోషించకుండునట, వెట్టుగా మనసే మరపించునట. పట్టైన మేనే ఆశల బతిమాలింపించునట, పట్టైన మేనే ఆశల బతిమాలింపించునట. చుట్టమూలెవరు ఎంచి చూచిన ప్రాణికిని, చుట్టమూలెవరు ఎంచి చూచిన ప్రాణికిని. అంతరంగములోనున్న హరియే గతిగాక చింతించి మొక్కితే తానే చేకొని రక్షించును. అంతరంగములోనున్న హరియే 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 హరియే. పక్కన విత్తిన భూమి పంట పండకుండునట, పక్కన విత్తిన భూమి పంట పండకుండునట. ఎక్కడా మాయే భ్రమయింపించునట,
అక్కరతో చేసిన పుణ్యమే కట్టి వేసునట, అక్కరతో చేసిన పుణ్యమే కట్టి వేసునట. దిక్కుదశ ఎవ్వరు ఈ దేహి కరుణించను, అంతరంగములోనున్న హరి గతిగాక చింతించి మొక్కితే తానే చేకొని రక్షించును, అంతరంగములోనున్న హరియే హరియే హరియే. ఆసన పెట్టే పాయమే అటమటమౌనట, ఆసన పెట్టే పాయమే అటమటమౌనట. చేసే సంసారమే జ్ఞాని చేయునట, ఆసల పెట్టే పాయమే అటమటము అవునట. చేసే సంసారమే జ్ఞాని చేయునట. వేసరకాయింతకు శ్రీ వెంకటేశుడేలికట, వేసరకాయింతకు శ్రీ వెంకటేశుడేలికట. మోసపుచ్చేవారెవ్వరు నుతమే జీవునికి, అంతరంగములోనున్న హరియే పమగరిస, అంతరంగములోనున్న హరియే గదమగరిస, అంతరంగములోనున్న హరియే. గమ గమ మప గమ గమ మప 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 మదద 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 మదనే ధని 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 దబని దబమ ధమ గరి సరని స, అంతరంగములోనున్న హరియే గతిగాక చింతించి మొక్కితే తానే చేకొని రక్షించును, అంతరంగములోనున్న హరియే 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 హరియే. ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் இந்த பகவானை இன்று வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக அந்த பகவானை செவித்து அவனுடைய கைங்கரியங்களில் ஈடுபட்டு நாம் மோட்சத்தை பெறலாம். அந்த பகவான் நமக்கு எப்படியெல்லாம் பாதாதி கேசமாக சேவிக்க வேண்டும் என்று அந்த நாராயண பட்டத்திரி கூறியிருக்கிறார். அதை கடைபிடிக்கலாம். கௌஸ்துப மணியிலிருந்து கிளம்பும் காந்தி குபையால் சிவந்து அழகாக விளங்கும் கழுத்தையும், ஸ்ரீவத்சத்தால் மனதை கவர்வதும், சலித்து பிரகாசிக்கும் முத்து மாலையுடையதுமான மார்பு பிரதேசத்தையும், பல வர்ண பூக்களாலும் தளிர்களுமாகி வண்டுகள் வட்டமிட்டு வன மாலையையும், அவ்வாறே மார்பில் தொங்கும் ரத்ன மாலையையும் நான் தியானிக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படி அங்கங்களில் பஞ்சாங்கராகம் என்னும் சந்தன பூச்சின் வாசனை எங்கும் பரவி உலக மக்களை கவர்பவரும், மும்மூன்றான அநேக உலகங்கள் தம்மிடம் அடங்கி இருந்தாலும் மெல்லிய இடையை உடையவரும், இந்திர நீல கல்லின் மேல் பொருத்தப்பட்ட உருக்கிய பொன் போல் மிளிரும் மஞ்சள் பட்டாடை உடுத்தவரும், ஒளி வீசும் ரத்னமிழைத்ததும் கிங்கிணிகள் நிறைந்ததுமான அரை ஞான் பூண்டவருமாகிய உம்மை தியானிக்கிறோம் பகவானே. எங்களை அருளிச் செய். எங்களுடைய தவறுகளையும் கஷ்டங்களையும் மன்னித்து போக்கி எங்களை காப்பாற்று பகவானே. ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஊரு சாரு தவோரு கனமஸ்ருண ருசௌ சித்த சோரௌ ரமாயா விஸ்வக்ஷோபம் விசங்கிய ಧ್ರುವಮಣಿ ಸಮುಭೌ ಪೀತಶೇಲಾ ವೃಂಗಾದೌ ಆನಮ್ರಾಣಾಂ ಪುರಸ್ತಾನ್ ಚಯನ ಧೃತ ಸಮಸ್ತಾರ್ಥ ಪಾಲಿ ಸಮುಕ್ತ ಸಾಯಂ ಜಾನುದ್ವಯಂಚ
கிரமப்பிரது துல மனோஜே சங்கே நிஷேவே என்கிறது. உமது துடைகள் அழகியவை, பருத்து பளபளப்பானவை, லக்ஷ்மி தேவியின் மனத்தை களவாடுபவை, உலக மக்களை மயக்கிவிடும் என்று அஞ்சித்தான் 2 தொடைகளும் உடுத்த மஞ்சள் பட்டாடையால் மறைக்கப்பட்டுள்ளன. உம்மை வணங்குபவர்களுக்கு தர்மார்த்த காம மோட்சமாகிய எல்லா புருஷார்த்தங்களையும் வழங்க உள்ளே கொண்ட சம்புட்டங்களை போன்றவை 2 முழந்தாள்கள். பொருத்தமான வகையில் திரண்டு மனதை கவர்பவை கணுக்கால்கள். அவைகளை நான் தியானிக்கிறேன் என்று, அதாவது எவ்வளவு அழகாக பாதாதி கேசமாக அந்த பகவானை வர்ணிக்கிறார் என்றால், அந்த வர்ணனை நமக்கு வராது. அந்த வர்ணனையை பார்த்துதான் பகவானை செவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருமலையப்பன் நீலமேக சியாமளன், அதாவது நாராயணன் அந்த கருமையான நிறத்தை, நீல வண்ணத்தை அதிகமாக விரும்புபவன். அப்படிப்பட்டவன் தான் இதோ இங்கே திருமலையிலே வராக சுவாமியினுடைய அனுமதியை பெற்று 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு ஆனந்த நிலையத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த பரமாத்மாவை இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சேவித்து கொண்டிருக்கிறோம். எங்கே என்றால் தங்க ரதத்திலே, ரதோத்சவத்திலே. அப்படிப்பட்ட அந்த மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். தங்கத்தேரிலே அழகாக அந்த குதிரைகள் மற்றும் பகவான் அந்த குதிரைகள் இழுக்க, வடம் போட்டு இழுக்க, பக்தர்கள் வடம் கொண்டு இழுக்க பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானை சேவிப்போம். பாத சேவைதான் உயர் நலத்திற்கு காரணம் என்று இனிய ஒலிகளால் கூறுவது போன்ற பாதரசத்தையும் நம்மை வணங்கும் ஜனங்களின் மனமாகிய மந்தரமலை அஞ்ஞான கடலிலே மூழ்கியதை உயர தூக்குவதில் கூர்மாவதாரம் போன்ற நுனிக்காலையும் உயர்ந்து சிவந்து ஒளிவிடும் நிலவு போன்ற நகங்களால் தம்மை வந்தடைந்தவர்களின் உள்ள கொதிப்பையும் இருளையும் ஒழிப்பதுமான கால் விரல்களின் வரிசையையும் நான் இடைவிடாது தியானிக்கிறேன் பகவானே என்று கூறுகிறார்கள். இவ்வாறாக திருமலை அப்பனை எவ்வளவு அழகாக விவரிக்க முடியுமோ அவனுடைய பாதாதி கேசத்தை அந்த நாராயணியத்திலே நாராயண பட்டர் அந்த அழகாக வர்ணித்து கொண்டிருக்கிறார் எம்பெருமானை. யோகீந்திராணாம் கேஷ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷயுத்ர கிசலயம் நாதத்தே பாதமூலம் நித்யம் சித்திஸ்திகம் திதம் மே பவன புரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிஹி சேஷதாபான் பிரதிசது பரமானந்த சந்தோகலக்ஷ்மி என்கிறார். இதோ அந்த தங்கத்தேரின் மேலே குடையுடன், தங்க குடையுடன் அந்த பகவான் உடைய அதிரோகித்திருக்கும் தங்கத்தேரை அழகாக புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அதிலே அந்த பகவானை அதிரோகிக்க செய்து திருவீதி உலா செய்து கொண்டிருக்கும் பக்தர்களே இன்று மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தங்கத்தேரை இழுப்பதற்கும் பகவானுடைய சங்கல்பம் நம்மீது விழ வேண்டும். அந்த வடம் பிடிப்பதற்கும் மனதிருக்க வேண்டும். அப்படி இந்த முக்தி தரும் நாளான வைகுண்ட ஏகாதசி அன்று பக்தர்கள் மூலம் ரதத்தினை இழுத்து அவர்களுக்கு புண்ணிய பலனை வைகுண்ட பிராப்தியை கொடுக்கும் பகவானே
வைகுண்டவாசனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பக்தர்கள் கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு அந்த தங்க ரதத்தின் வடத்தை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் மலையப்ப சுவாமியையும் ஸ்ரீதேவி பூதேவியையும் சேவிக்கலாம் வாருங்கள், முக்தியை பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று. குருவாயூரப்பா, கருணை கடலான கிருஷ்ணா, உமது அவயவங்களின் யோகீஸ்வரர்களுக்கு மிக மிக இனியதும் முக்தி எய்தவர்களின் உறைவிடமும் ஆவதும் பக்தர்களுக்கு வேண்டியதை பொழியும் கற்பகத்தளிர் போன்றதுமாகிய உமது பாதமூலம் எப்பொழுதும் எனது சித்தத்தில் இருந்து கொண்டு எல்லா துன்பங்களையும் போக்கி பரமானந்த மோட்ச செல்வத்தை அளிக்கட்டும் என்கிறார். அப்படி எங்களுக்கு உன்னுடைய திருவடிகளை சரணாகதி செய்யும் பாக்கியத்தை அளி, எங்களை நீயே காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே பக்தவத்சலா பரந்தாமா, ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான வேங்கடவனை செவித்து கொண்டிருக்கிறோம். பகவானை செவித்தால் நமக்கு முக்தியை கொடுப்பவன், மோட்சத்தை கொடுப்பவன். உலகநாதா, உம்முடைய மகிமையை அறியாமலேயே இங்கு எது வர்ணிக்கப்பட்டதோ அதை நீர் பொறுத்தருள வேண்டும். 1000 ஸ்லோகங்களுக்கு அதிகமாக இந்த ஸ்தோத்திரம் உமது அருளுக்கும் பாத்திரமாகட்டும். வேதங்களில் பிறந்து विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।